Responsibility. What is responsibility? இந்த ஒரு term நம்ம often use பண்றோம். Isn't it? Either we ask what is your responsibility, or we tell be responsible, be more responsible. Responsibility அப்படிங்கிற term ரெண்டா பிரிச்சுக்கணும். Response plus ability. Okay? The ability to respond rightly to every situation is called responsibility. Right? Responsibility na Tamil எல்லாம் translate பண்ணும்போது பொறுப்புன்னு வந்துடும் இல்லையா? பொறுப்பே இல்லாம இருக்காங்க. Right? But English that's nice. The ability to respond rightly to every situation is called responsibility. முன்னாடி ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்திருக்கேன். Every situation has a reality. Okay? Hunger is a reality. அந்த hunger நம்ம அந்த realityயை மறைக்க it triggers off reactions. Hunger leads to anger, anxiety, tension, lesser attention. So that those times what we do, because we don't accept the reality that hunger is, we try to cover it up. Whenever man tries to cover realities, he always gets into tension. Whenever man tries to cover realities, he always gets into tension, trouble. Right? So every situation offers a reality, and responsibility will mean responding rightly to the reality in a situation. Okay? இப்ப நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இஷ்டம் இருந்தா if we like something we respond better. If we don't like something we don't want to respond at all. ஆனா ரியாலிட்டி உன்னோட லைக்ஸ்க்கு ஏத்தபடி அமையுமா? திங்க் பண்ணிப்ப இல்ல அமைய. இப்ப ஹங்கர் இருக்கணும், அது உன்னை கேட்டுன்னு வருமா? நோ. ஒரு முக்கியமான ஒர்க்ல நீ இருந்தா கூட ஹங்கர் வரணும்னா வந்துடுது. ஆல்சோ எனர்ஜி குறைஞ்சுனே வருது. Right? Now hunger cannot be stopped by your willpower. முடியுமா? உன்னோட ஆங்கர்னால ஹங்கரை தடுக்க முடியுமா? கோவத்தினால, பிரஸ்டீஜ்னால, மணி பவர்னால? நோ. ஸ்லீப், தர்ஸ்ட் இல்ல. இதே மாதிரி லைஃப்ல ஒவ்வொரு லைஃப்லயும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் ரியாலிட்டியை நமக்கு கொடுக்கும். ரைட்? லைஃப் எப்படி டீல் பண்ணிக்கிறோம்? டோட்டல் லைஃப் பாத்தீங்கன்னா குழந்தை, கேம்ஸ் மாதிரி இல்ல, ஸ்கூல், காலேஜ், ஜாப், மேரேஜ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் ஒரு சைடு. இன்னொரு சைடு எப்படி பண்ணிக்கணும்? 24 hours a day. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸஸ் எப்படி கொடுக்குது? எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், என்ன மீடியம் போடலாம், இது ஒரு மேஜர் சாய்ஸ் இல்லையா? அந்த மேஜர் சாய்ஸ் நீ எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் மைனர் சாய்ஸஸ் வர ஆரம்பிச்சிடும். ரைட்? எப்படி போலாம் ஸ்கூலுக்கு? வாக்கா, பைக்கா, ஆட்டோவா? அப்படி. இதே மாதிரி எப்ப படிக்கலாம்? மார்னிங்கா, நைட்டா, ஈவினிங்கா? டியூஷன் வேணுமா வேணாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் டெசிஷன் பல மைனர் டெசிஷன்ஸ்ல நம்மள சாய்ஸ் கொடுத்துனே வருது இல்ல? அப்ப இந்த எல்லாத்துலயுமே ரியாலிட்டி இருக்கா இல்லையா? காலேஜ் சேர்ந்தது ரியாலிட்டியா இல்லையா? ரியாலிட்டி. காலேஜ் சேர்ந்த அப்புறம் டெய்லி படிக்கணுங்கிறது ரியாலிட்டியா இல்லையா? காலேஜ் சொன்னாதான் படிப்போங்கிறது ரியாலிட்டியா இல்லையா? இல்ல. பியூட்டி பத்தியா? எஜுகேஷனுக்குன்னு ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூஷன் நீ டெய்லி படிச்சியா படிக்கலையாங்கிறத என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆனா உன்னோட லைஃப் எப்படி? காலேஜ் சேர்ந்த அப்புறம் அந்த கரிக்குலம் நம்ம படிச்சுதானே ஆகணும் இல்ல? இந்த படிக்கணுங்கிறது ரியாலிட்டியா இல்லையா? ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிய நீ கண்ணை மூடிண்டா, புக்கை மூடிண்டா மாறுமா?
சொல்லு. எக்ஸாம்க்கே போகாம இருந்தா மாறுமா? கோவப்பட்டா மாறுமா? புக்கெல்லாம் தூக்கி அடிச்சா மாறுமா? டியூஷன் மாத்தினா மாறாதணும். அப்போ இந்த மாதிரி மாறாத ரியாலிட்டிஸ் லைஃப்ல உண்டு. என்ன மாறாம இருக்கிற ரியாலிட்டிஸ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் யோசிச்சு. என்ன இந்த மாறாம இருக்கிற ரியாலிட்டிஸ் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கும். என்ன? ஐ எம் a reality, respond rightly. என்ன சொல்லும்? I am a reality, respond rightly. ரைட் ரெஸ்பான்சஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆக்ட் பண்றதுக்கு பேரு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாத்தீங்களா? சோ ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இட்ஸ் an ability. சாப்பிடுற மாதிரி, சைக்கிள் கார் ஓட்டுற மாதிரி அதுவும் ஒரு எபிலிட்டி. என்ன? கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறது, ரெஸ்பான்சிபிளா இருந்தா என்ன கிடைக்கும் நீ கேட்கணும். என்ன? ரெஸ்பான்சிபிளா இருந்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டியை நீ டெவலப் பண்ணினா லைஃப்ல டென்ஷனும் கிரைசிஸும் கஷ்டமும் சோகமும் வரவே வராது. என்ன? மைண்டோட ஷார்ப்னஸ் குறையவே குறையாது. ரைட்? கான்சென்ட்ரேஷன் பவர்ஸ் ஹை லெவல்லயே இருக்கும், இறங்கியே ஏறாது. இப்ப எப்படி இருக்கு பத்தியா? காத்தால ஏறிக்குது, அப்புறம் உச்சையில இறங்கிடும், திருப்பி ஏறுது. இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அந்த எபிலிட்டியை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே இருக்கும். இப்ப பேபி எப்படி இருக்கு இல்ல? அது முடிச்சுட்டா பத்தியா ஃபுல் அட்டென்ஷன்ல ஒண்ணு பாக்குது. ரைட்? அப்படியே பாக்குறது ஒண்ணு. எல்லாரையுமே நீ கலர் மாத்திருந்தீங்கன்னா அது நன்னா பாக்குறது. பிஃபோர் ஸ்லீப் வேற கலர்ல இருந்தாலே அப்படின்னு. பேபிக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கோ, அப் அண்ட் டவுன் இருக்கோ? எதுலயும் ஒண்ணும் இல்ல. பாத்தியா? பசிச்சா அழகா சாப்பிட்டுக்குது, போரும்னா விளையாட ஆரம்பிச்சது. அது சொல்ல தெரியல போரும்னு, நீ மேல ஸ்பூன்ல கொடுத்தீங்கன்னா உன் மேலேயே போட்டு விடு. இல்ல? பேபியை கிரியேட் பண்ண ஈஸ்வரா தான் ஒன்னையும் பண்ணிருக்கான். ரைட்? எங்கேயாவது உனக்கு சொன்னானோ கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு எதுவும் சொல்லல. ரைட்? எபிலிட்டிஸ கொடுத்த ஈஸ்வரா அதை நீ எப்படி யூஸ் பண்ணுவேங்கிறத உன் கையில விட்டுட்டான். ஓகே? So the ability to respond rightly must be developed. அதை எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா ரியாலிட்டிஸ பார்க்க கத்துட்டா போதும். ஹங்கர், பசிக்கிறது அழகா சொல்லலாம். உங்கள்கிட்டயோ இவள்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லி அதை நம்ம அட்லீஸ்ட் டெம்பரரியா கொஞ்சம் சாப்பிட்டோம்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். என்ன? இப்ப ஹங்கரை வந்து கத்துக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி போகணுமா? சொல்லு. when you are hungry, பாடி நீட்டா சொல்லுது, பாடி சிக்னல் அனுப்புது மைண்டுக்கு, மைண்ட் உடனே சொல்லுது ஹங்கிரி. இல்ல? அதோட ரெஸ்பான்ஸ் உனக்கு தெரியுமா? யூனிவர்சிட்டியில படிக்கணுமா? ஹங்கிரியா இருந்தா என்ன சார் பண்ணணும்? அதுக்காக 3 years படிக்க வந்திருக்கேன். உண்டா கோர்ஸ்? இல்ல. ஹங்கிரினா ஃபுட் பேபிக்கே தெரியுது. இல்ல? பசி வந்தா பத்தியா பேபி உன்னதான் தேடும். இப்பல இருந்து பெருசாற வரைக்கும் பசி வந்துட்டுனா எங்க மம்மி எங்கன்னு கேட்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ரியாலிட்டியை பார்க்க கத்துக்கணும். ஓகே? ரியாலிட்டிஸ பார்க்க பார்க்க அதை நம்மளால சேஞ்சே பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சுட்டோம்னா நமக்குள்ள இருந்து ஒரு எபிலிட்டி வரும். தட் இஸ் கால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட்? சோ இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கணும், ஈஸியா தெரியும். பாத்தீங்கன்னா லைஃப்ல எவ்வளவு பேர் அவ லைஃப்ல நல்ல டேலண்ட்ஸ் இருந்தது, ஆனா அவ ஷைன் ஆகாம போனதுக்கு காரணம் being very irresponsible about their own life. என்ன? உன் லைஃப் நீ irresponsible எடுத்துக்கிறது போறாதுன்னு பக்கத்துல இருக்கிறத வேற சில பேருக்கு எடுக்கிறான். இல்ல? சோ irresponsible அப்படின்னு சொல்ற டேர்ம்னால ஏதாவது பெனிஃபிட் வந்திருக்கா? சொல்லு. உன்னை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கான் talented but a failure. Why? இல்ல? Because அவளுக்கு அந்த எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் ரைட்லி டெவலப் பண்ணி லைஃப்ல வந்து கார் ஓட்ட கத்துக்கிறோம், கால்குலேட்டர் பண்ண கத்துக்கிறோங்கிறத விட ரொம்பவும் முக்கியமான எபிலிட்டி இஸ் டு ரெஸ்பாண்ட் ரைட்லி. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற எபிலிட்டி வந்துடுச்சுன்னா நம்மளோட டேலண்ட்ஸ் நம்மள அறியாம சோபிக்கும், நம்மளோட கான்சென்ட்ரேஷனும் மெமரியும் ஷார்ப் ஆகும். ரீசன் என்னன்னா ரைட்
ரியாலிட்டி இருக்கு பத்தியா, அதுக்கு ஒரு பவர் உண்டு. அதுகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டீன்னா உன்னோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸை தூக்கி கொடுக்கும். என்ன இமேஜினேஷன் எஸ்கேப் ட்ரை பண்ண ஆரம்பிச்சோன்னதான் நம்மளோட கெப்பாசிட்டி எல்லாம் குறைஞ்சு போயிடும். கிளாஸ்லாம் பத்தியா, உனக்கு இது தெரியுமா அப்படின்னு மிஸ் கேட்டா எல்லாரும் தெரியும்பா. இல்ல பொய் தான் சொல்லியிருக்கான். இந்த பொய்னால மிஸ்ஸுக்கு என்ன லாஸ்? ஒண்ணும் கிடையாது. இந்த வருஷம் நீ, அடுத்த வருஷம் வேற ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா ரியாலிட்டியோட பவர் என்னடான்னு கேட்டா, எப்ப நீ அதுகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டீன்னா உன்னோட எபிலிட்டிஸ் அத்தனையும் ஷார்பன் பண்ணி கொடுக்கும். இல்லாத எபிலிட்டியை உருவாக்கி கொடுக்கும். மெமரியே இல்ல உனக்கு, நேத்தி படிச்சா நீ மறந்து போயிடுதுன்னா ரியாலிட்டிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா மெமரி தூக்க ஆரம்பிக்கும். கான்சென்ட்ரேஷன், எபிலிட்டி டு டாக், டு கீப் குவைட் எல்லாமே லிஃப்ட் ஆயின்னு வரும். ஏன்? ரியாலிட்டிக்கு அவ்வளவு பவர். என்ன ரியாலிட்டி அண்டர்லைன்ல என்ன இருக்கு? ட்ரூத் இருக்கு இல்லையா? ட்ரூத் தான் ஈஸ்வரா. ஈஸ்வராவை ஸ்மரணம் பண்ணா பவர் வருமா? வராதா? வரும். அதே மாதிரி ரியாலிட்டியை தெரிஞ்சுட்டாலும் வரும். நம்ம ஆனா என்ன பண்றோம்? ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிறது நம்ம இஷ்டம் இல்லைன்னா சில டைம் ஒத்துக்க வேண்டியது. ஆமா நான் லேட்டா வந்தேன், நான் தொலைச்சிட்டேன், நான் கீழே போட்டுட்டேன்னு சொல்றதுக்கு பயப்படுறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல பொய் சொல்ல ஆரம்பிச்ச மனுஷன், தப்பிக்க ஆரம்பிச்ச மனுஷன் லைஃப்ல முக்கியமானதுல சொன்ன போது அவன் லைஃபே வேஸ்டா போயிடும். பாத்தீங்கன்னா அதுதான் பாலா எப்பவும் சொல்வோம், ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் an ability that can build your life. It is not a quality. புரியுதுன்னா? Being responsible is not a talent. It is not a quality. It is actually a life builder. If you know to be responsible, you can build your life. You can also build your family. Okay? So அது ஒரு டேலண்டா நினைச்சுக்காதீங்க. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. நோ, லைஃப்ல ஹங்கர் காமன் தானே, தர்ஸ்ட் காமன், ஸ்லீப் காமன். சிலதெல்லாம் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறது காமனா இல்லையா? காமன். அதே மாதிரி the ability to respond is a very common thing. ஓகே, இப்ப நம்ம என்ன நினைச்சுட்டோம், இவன் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். நோ, அதே பொறுப்பு உனக்கும் வரணும். ரைட்? அப்ப அது வரணும்னா என்ன பண்ணணும்? ரியாலிட்டி கத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ரியாலிட்டி தேன் பயந்து ஓடுறது. என்னதான் ஆரம்பிப்பா அந்த தாட் வந்துருச்சுன்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோ, இவ்வளோ படிக்கணும், என்ன இவ்வளோ படிக்கணுமேன்னு புலம்புறத விட ரியாலிட்டி என்னன்னு உட்காந்து பாரு, நைட் உனக்கு தூக்கமே வராது. யோசிச்சுப்ப, வரவே வராது. நமக்குள்ள நம்ம முன்னேறாம இருக்கிற குவாலிட்டிஸை தூக்கி போட தெரியலன்னா முன்னுக்கே வர முடியாது. என்ன ஷோரா நம்ம என்ன பண்றோம்? வேண்டாத குவாலிட்டிஸ் வச்சுட்டு வேணுங்கிறது வேணும்னு சொன்னா ஹவுஸ்ஃபுல். ரைட்? சோ நிறைய வால்யூம் இருக்கு படிக்கன்னா பெஸ்ட் வே என்ன? ரியாலிட்டி பார். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி, தூக்கம் வரும், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ரைட்? சோ ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட், எல்லாமே அப்படியே கொண்டு வா. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, நேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாமே இட்ஸ் an ability to understand, to see. அந்த எபிலிட்டியை டெவலப் பண்ணோம்னா சக்சஸ் நம்ம கையில இருக்கு. நம்ம அதை தேடின்னு போக வேண்டாம். எல்லா கிளாஸ்லயும் பாலா சொல்லுவோம், நீ அதை தேடின்னு போவானா அது உன்னை தேடின்னு வரும்னு சொல்லு. அதுல யாருக்குமே நீ சொசைட்டி ஃபுல்லா பாரு, இர்ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பெஸ்ட் எபிலிட்டி ஆயிடுச்சு. என்ன ரெக்லெஸ்ஸா கேர்லெஸ்ஸா இருக்கிறது தான். ஆனா லைஃப்ல நீ கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா என்ன, ஹேர் கேருக்கு நான் சொல்லுவேன் குழந்தைகளுக்கெல்லாம், ஹேர் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்றோம் நல்லா வச்சுக்கோங்க ஹேர்ன்னு. பாலா எப்பவும் சொல்லுவோம், if you are going to be careless about your hair, you will become hairless. சரியா? அதே மாதிரி லைஃப்ல இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தானா பெரிய லூசர் நீ தான். என்ன அவ வயசுல ஃபீல் பண்ண கூடாதுன்னா இப்ப ஆயிடணும். உங்க அம்மா வயசுல ஃபீல் பண்ண கூடாதுன்னா இப்ப ஆயிடணும். அதுக்கு மாத்திரம் சாய்ஸே கிடையாது. பாத்தீங்கன்னா சாப்பாடு சாய்ஸ் உண்டா? நீ சாப்பிட்டுக்கலாமா, அடுத்த மாசம் சாப்பிட்டுக்கலாமா? இல்ல. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு சாய்ஸ் கிடையாது. ஏன்? ரியாலிட்டி மாத்திரம் யாருக்குமே சாய்ஸ் கொடுக்குது. புரியுதுன்னா? ரியாலிட்டியை கத்துக்கணும்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ரைட்டா? கரண்ட கண்டுபிடிச்சவன் இருப்பானு இல்ல, இப்ப அவன் தொட்டா ஷாக் அடிக்குமா அடிக்காதா?
அவன் சொல்ல முடியுமா, நான் தான் உன்னை கண்டுபிடித்தேன், நீ எனக்கு மகள் போல, நான் தொடுவேன். தொட்டா இத புரிஞ்சுக்கோ. கரண்ட் தான் ரியாலிட்டி. என்னதான் நீ தான் கண்டுபிடிச்சேன்னா கூட அந்த ரியாலிட்டிக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? ஒண்ணு ஆஃப் பண்ணிக்கணும், இல்ல ப்ரொடெக்டர்ஸ் போட்டுக்கணும். இல்ல இத புரிஞ்சா போதும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்ப நம்ம எல்லாம் எப்படி நினைச்சுக்கிறோம், நான் தானே கண்டுபிடிச்சேன், என்ன ஷாக்கே அடிக்காது, கை வச்சோன்னா ஆளை காணும். என்ன அவன் போனான்னு அதே மாதிரி இவனும் ஆளை காணும். புரியுதுனோ? அப்படித்தான் நம்ம வச்சிருக்கோம். லைஃப்ல ரியாலிட்டி வந்தோடனே யார் மேல போட்டு ஓடலாம், ஆனா எங்க ஓட முடியுமே முடியும். அப்படிதான் ஸ்டடீஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஓடிட்டு டுட்டோரியல்ல போய் உட்காந்து, சரி அங்க போனாலும் என்ன சொல்றான், படின்னு தான் சொல்றான். இல்ல அது வீட்டுல அம்மா என்ன சொல்றான், அம்மா கிட்ட படிச்சிருந்தா டுட்டோரியல் போன அவமானம் இருந்திருக்குமா? இருந்திருக்காதுன்னா. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து அழகுது, என்ன டுட்டோரியல் நான் போயிட்டேன். சரி ஏன் அழகு? ஒழுங்கா வீட்லயே படிச்சிருந்தா போயிருக்கவே வேண்டாம், எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு. பெஸ்ட் என்ன, ரியாலிட்டிலேருந்து நீ எஸ்கேப்பே ஆக முடியும். இன்னைக்கு கத்துக்கோ, எவ்வளவு படிக்கணுமோ அதோட ரியாலிட்டியை புரிஞ்சுட்டீங்கன்னா டைம் வேஸ்டேஜ் தானே குறைஞ்சிடும். ரைட்? It is only reality that will give us the ability to respond. Responsibility is not a talent, it's not a quality, it's not just a gift. It is something that you can cultivate to build your life. Okay?